இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். ஒரு முறை ஒரு மனிதன் பாரமான ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு ரோடின் ஒரு புறமாக நடந்து கொண்டு போனான். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு லாரி ஓட்டுநர் அவருடைய பாரமாய் சுமந்து கொண்டு போகிறதை பார்த்து அந்த இடத்துல நிறுத்தி அந்த மனுஷனிடம், ஐயா, இவ்வளோ பாரமான மூட்டை சுமந்து கொண்டு போகிறீங்களே, நீங்கள் போகிற வழியில் தான் நான் போகிறேன், என்னுடைய லாரியின் பின்பகுதியில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மனுஷன், உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த லாரி ஓட்டுநர், எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், இலவசமாகவே ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் சந்தோஷத்தோடு லாரியின் பின்பகுதியில் ஏறிக்கொண்டான். ஒரு 1/2 மணி நேரம் பயணம் பிற்பாடு அந்த லாரி ஓட்டுநர் தன்னுடைய லாரியில் ஏற்றி கொண்டு வந்த மனுஷர் சரியாக உட்கார்ந்திருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு தன் பின்புறமாயிருந்த அந்த ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது அவருக்கு ஆச்சரியமாயிருந்தது. உடனே அவர் லாரியை நிறுத்தி திரும்பவும் அவரிடத்துல போய், ஐயா, நீங்கள் பாரமான மூட்டையை சுமந்து கொண்டு வரீங்கன்னு தானே உங்களை நான் ஏற்றிக்கிட்டேன், இன்னும் நீங்கள் அந்த மூட்டையை உங்கள் தலை மேலே வைத்து கொண்டு இருக்கிறீங்களே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், என்னதான் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கிட்டீங்க, என் மூட்டையும் உங்களுக்கு பாரம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். இன்றைக்கு நம்மிலும் அநேகர் இந்த மனிதனைப் போல நம்மளுடைய பாரங்களை தேவனிடம் கொடுக்காமல் நாமே சுமந்து கொண்டு மீண்டு வர முடியாதபடி தவிக்கிறோம். அநேகர் இதனால் பலவீனத்திலும் வியாதியிலும் மனசோர்விலும் ஆளாகி மரணத்தை அடைகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. உலகத்தாருடைய பாவங்களையெல்லாம் போக்க தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர் உங்கள் பாரங்களையும் கவலைகளையும் விட்டு உங்களை நீக்க மாட்டாரா? இன்று இந்த சத்தத்தை பாரத்தோடு சுமந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் கவலைகளெல்லாம் தேவனிடம் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். ஆமேன். God bless you all.